சிறுகதைகள் 13. பெரிய நஷ்டம். சென்னை தீநகரில் உள்ள அந்த பழமையான பரம்பரை வீட்டின் சமையலறையில் காஃபி வாசம் கமகமவென்று தூக்கலாக வீசியது. வீட்டின் மூத்த மருமகள் மீனா காலையில் தலைக்கு குளித்துவிட்டு அவசர அவசரமாக டிஃபன் பாக்ஸ்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அவளது கணவன் கார்த்திக் ஹாலில் அமர்ந்து கையில் அன்றைய செய்தித்தாளோடு அவளது பரபரப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கார்த்திக் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர், எதையும் லாஜிக்காக யோசிப்பவன். மீனா, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் மேனேஜர் கத்துவார், சீக்கிரம் காஃபியை கொடு என்று கார்த்திக் குரல் கொடுத்தான். மீனா காஃபி டம்ளரை மேஜையில் வைத்தபடி, உங்களுக்கு எப்பவும் ஆஃபீஸ் கவலை தான், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வராங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்கள் தம்பி மாதவனும் அவன் மனைவியும் வராங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா ஒரே குறையில் தங்க போகிறோம். எனக்கு மனசே படபடப்பாக இருக்கு என்றாள். அவள் சொன்னதும் கார்த்திகின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. 5 வருடங்களுக்கு முன்பு சொத்து பிரிவினையின் போது கார்த்திக்கும் அவனது தம்பி மாதவனும் பேசாமல் பிரிந்தார்கள். இந்த 5 வருடங்களில் ஒரு முறை கூட நேரில் சந்தித்து கொள்ளவில்லை. இப்போது தம்பியின் கம்பெனி விஷயமாக சென்னைக்கு வருவதால் கார்த்திக்கின் அம்மா ஜானகி அம்மாள் வற்புறுத்தி அவர்களை இந்த வீட்டுக்கு வரவழைத்திருந்தார். மணி 9 நெருங்கியது. வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஜானகி அம்மாள் ஆவலோடு ஓடிப்போய் கதவை திறந்தார். மாதவனும் அவனது மனைவி ரம்யாவும் உள்ளே நுழைந்தனர். மாதவனின் கையில் ஒரு பெரிய சூட்கேஸ் இருந்தது. 5 வருட பிரிவு இருவருக்குள்ளும் ஒரு பெரிய மௌனச்சுவரை எழுப்பி இருந்தது. கார்த்திக்கும் மாதவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர், ஆனால் பேசவில்லை. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா என்று மீனாதான் உபசரித்து சூழ்நிலையை தணிக்க முயன்றாள். மதிய உணவு நேரத்தின் போது டைனிங் டேபிளில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. கார்த்திக்கும் மாதவனும் சாப்பாட்டில் மட்டுமே கவனம் செலுத்தினர். ஜானகி அம்மாள் மெதுவாக பேச்சை தொடங்கினார். கார்த்தி, அந்த பழைய அசோக் நகர் லேண்ட் விஷயம் என்னப்பாச்சு? அதை வித்துடலாம்னு மாதவன் சொல்கிறான், உனக்கு சம்மதமா? கார்த்திக் தன் கரண்டியை கீழே வைத்தான். அம்மா, அந்த லேண்ட் நம்ம அப்பாவோட ஆசை, அதை இப்போ விற்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இவனுக்கு எப்பவும் பண அவசரம்தான் என்று கார்த்திக் சற்றே காட்டமாக கூறினான். மாதவனின் முகம் மாறியது. அண்ணா, எனக்கு பண ஆசை இல்லை, என் கம்பெனியோட புது ப்ராஜெக்டுக்கு இப்போ ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, அதனால தான் கேட்டேன். நீங்கள் எப்பவும் என்னை இப்படி தான் தப்பாக புரிஞ்சுப்பீங்க என்று சொல்லிவிட்டு இலையிலிருந்து பாதியிலேயே இழந்து தன் அறைக்கு சென்றான். குடும்பத்தில் மீண்டும் பழைய கசப்புணர்வு தலை தூக்கியது. மாலை 4 மணி இருக்கும். திடீரென வானம் இரண்டு பயங்கரமான இடிமின்னலுடன் பெருமழை பெய்யத் தொடங்கியது. சென்னை நகரின் பல பகுதிகளில் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த பழமையான வீட்டின் இன்வெர்ட்டரும் ஏதோ தொழில்நுட்ப கோளாறால் வேலை செய்யவில்லை. வீடு இருளில் மூழ்கியது. அப்போது திடீரென ஜானகி அம்மாள் இருந்த அறையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ஐயோ, கார்த்தி, மாதவா! கார்த்திக்கும் மாதவனும் தங்கள் மொபைல் டார்ச்சுகளை ஆன் செய்து கொண்டு ஒரே நேரத்தில் அந்த அறையை நோக்கி ஓடினர். ஜானகி அம்மாள் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கட்டிலில் சுருண்டு கிடந்தார். அவருக்கு ஏற்கனவே லேசான இதய பலவீனம் இருந்தது. இருட்டினாலும் குடும்ப சண்டையினாலும் ஏற்பட்ட மன உளைச்சல் அவருக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி இருந்தது. அம்மா, அம்மா! கார்த்திக் பதறினான். உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், ஆனால் வெளியே பலத்த மழை, கார் எடுக்க முடியாது என்று கைகளை பிசைந்தான். அண்ணா, பதறாதீங்க, பின்னாடி சந்து வழியாக போனால் அப்போலோ கிளினிக் 5 நிமிஷம்தான், நான் அம்மாவை தூக்கிறேன், நீங்கள் டார்ச் அடித்து வழிகாட்டுங்க என்று மாதவன் அதிரடியாக முடிவெடுத்தான். 5 வருட பகையை அந்த ஒரு நொடியில் அன்பு வென்றது. மாதவன் தன் தாயை நெஞ்சோடு அணைத்து தூக்கிக் கொள்ள கார்த்திக் முன்னால் சென்று மழையிலும் இருட்டிலும் டார்ச் அடித்து வழிகாட்டினான். இருவரும் மழையில் நனைந்தபடியே தண்ணீரில் தத்தளித்து ஓடி கிளினிக்கை அடைந்தனர். மருத்துவர்கள் உடனடியாக ஜானகி அம்மாளுக்கு முதலுதவி அளித்து ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்தினர். அரை மணி நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். பயப்பட ஒன்றும் இல்லை, கரெக்ட் டைம் கூப்பிட்டு வந்தீங்க, இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் நிலைமை மோசமாக இருக்கும், உங்கள் 2 பேரோட வேகம்தான் உங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கு என்றார்.
கார்த்திக்கும் மாதவனும் ஒருவர் பார்த்து கொண்டனர். கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவன் மாதவனின் தோள்களை பற்றி கொண்டான். என்னை மன்னிச்சிட்டா மாதவா, சொத்து பணம் இதெல்லாம் விட நீ தான் எனக்கு முக்கியம். அந்த அசோக் நகர் வீட்டை விற்று உன் பிஸ்னஸை நீ தாராளமாக பாரு என்றான் விமலுடன். மாதவன் அண்ணனின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டான். இல்லைண்ணா, அப்பாவோட ஆசைப்படி அந்த லேண்ட் அப்படியே இருக்கட்டும். எனக்கு உங்கள் அன்பு மட்டும் போதும். எனக்கு வந்த பெரிய நஷ்டமே இந்த 5 வருட பிரிவு தான் என்றான் புன்னகையுடன். அறையில் இருந்த ஜானகி அம்மாள் மெதுவாக கண்களை திறந்து தன் 2 மகன்களும் கைகோர்த்து நிற்பதைக் கண்டு நிம்மதியோடு புன்னகைத்தார். 5 வருட மௌன பந்தயம் முடிவுக்கு வந்து அந்த வீட்டின் இருள் விலகி அன்பின் ஒளி பரவியது. உங்களுக்கு எந்த சேனலில் எந்த தலைப்பில் சிறுகதை வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. நாளைக்கு அதே சேனலில் அதே தலைப்பில் சிறுகதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.